வணக்கம். திருக்குறள் பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுல குறிப்பா காதல பத்தி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு ஆழமா, அழகா சொல்லிருக்காங்க தெரியுமா? அந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்ம உறவுகளுக்கு கூட ரொம்பவே உதவியா இருக்கும். வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா நாம என்ன நினைப்போம்? ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டையே வரக்கூடாது, அப்பதான் அது ஒரு நல்ல உறவுன்னு. ஆனா ஒரு சின்ன செல்ல சண்டை போட்டா காதல் இன்னும் அதிகமாகும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆனா திருவள்ளுவர் ஆமாம்னு சொல்றாரு. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் காதலோட சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் யோசிச்சு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் லவ்க்கு கூட இது ஒரு செம்ம டிப்பு. அதுதான் ஊடல். இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. குறள் 1330ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, காதலர்களுக்குள்ள வர்ற அந்த சின்ன ஊடலுக்கு பிறகு சேரும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது சாதாரணமா அவங்க கூடி பெறும் இன்பத்தை விட இனிமையானதா. என்னடா இது, சண்டை போட்டா சந்தோஷம் அதிகமாகும்னு சொல்றாருன்னு தோணுது இல்லையா? சரி, அப்போ இந்த ஊடல்னா என்ன? முதல்ல உன்னை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது அடிச்சுக்கிற, மனச காயப்படுத்துற சீரியஸான சண்டை கெடவே கிடையாது. இது லவர்ஸ்க்கு நடுவுல வர்ற ஒரு கியூட்டான சின்ன செல்ல கோவம், ஒரு விளையாட்டு மாதிரி. எதுக்குன்னா அன்பை இன்னும் ஜாஸ்தி ஆக்குறதுக்கு தான். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த செல்ல சண்டை வர்றதுக்கு பெருசா ஒரு காரணமே தேவை இல்லைங்க. யார் மேலயும் தப்பே இல்லாதப்ப கூட அந்த உரிமையில சும்மா ஒரு விளையாட்டுக்கு இந்த ஊடல் வரலான்னு குறள் சொல்லுது. தவறிலிராயினும்னு ஒரு வரி வரும். அதுக்கு இதுதான் அர்த்தம். அப்போ ஒரு நார்மல் சண்டைக்கும் இந்த ஊடலுக்கும் என்னதான் வித்தியாசம் பாருங்க. ஒரு சீரியஸ் ஃபைட்ல யார் மேல தப்புன்னு சொல்லி நான் தான் ஜெயிக்கணும்னு பாப்போம். ஆனா ஊடல்ல ஜெயிக்கிறது முக்கியமே இல்ல, திரும்பவும் சேரணும், இன்னும் நெருக்கமாகணும். அதுதான் ஒரே கோல். நார்மல் சண்டையோட ரிசல்ட் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா ஊடலோட ரிசல்ட் ஒன்னே ஒண்ணுதான், அது சமாதானம். இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சாப்பாட்டுல உப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சமா இருந்தா டேஸ்ட தூக்கி விடும். அதே சமயம் ரொம்ப அதிகமாயிட்டா மொத்த சாப்பாடும் வேஸ்ட். ஊடலும் அதே கணக்கு தான். அளவா இருந்தா காதலோட சுவைய கூட்டும். ஓகே, இந்த விளையாட்டு சண்டையில ஜெயிக்கிறது கோல் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ வேற என்னதான் இதோட உண்மையான நோக்கம்? இங்க தான் திருவள்ளுவர் ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஐடியாவை சொல்றாரு. ஊடலில் தோற்பவர் வென்றார் அப்படின்னு குறள் 1327ல சொல்றாரு. என்னது, சண்டையில தோத்து போறவங்க தான் நிஜமான வின்னரா? அது எப்படி முடியும்? வாங்க பார்க்கலாம். இத 2 ஸ்டெப்ல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1, யார் முதல்ல விட்டு கொடுத்து சமாதானமா போறாங்களோ அவங்க தான் இந்த ஊடல் கேம்ல தோத்தவங்க. ஸ்டெப் 2, அப்படி தோத்து போனவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். என்ன பரிசு தெரியுமா? அவங்க லவ்வரோட அணைப்பும் அன்பும் திரும்ப கிடைக்கும். சொல்லுங்க, இதை விட பெரிய வெற்றி என்ன இருக்க முடியும்? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த ஊடல்ல தோத்து போறதுங்கிறது ஒரு வீக்னஸே கிடையாது. அது அன்ப காட்டவும் அந்த உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கவும் நாமளே எடுக்கிற ஒரு ஸ்மார்ட்டான முடிவு. சரி, இந்த செல்ல சண்டைக்கு அப்புறம் சமாதானம் ஆகும்போது என்னெல்லாம் கிடைக்கும்னு பாப்போமா? காதல் எக்தம் ஃப்ரெஷ்ஷா புதுசா மாறும். நெருக்கம் இன்னும் அதிகமாகும். அந்த சமாதானம் ஆகுறதே ஒரு தனி சந்தோஷம். 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் தான் இந்த சமாதானத்தோட ரிவார்ட்ஸ். திருவள்ளுவரே சொல்றாரு, கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின்னு. சிம்பிளா சொன்னா காதல்ல சேர்றதே ஒரு சந்தோஷம்தான். ஆனா இந்த மாதிரி ஊடலுக்கு அப்புறம் சேர்றது இருக்க, அது அதை விட பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் காதலிய வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அப்போ கடைசியா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. ஒருவேளை காதலோட உண்மையான அழகு சண்டையே இல்லாம ஸ்மூத்தா போறதுல இல்லையோ, அதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன சின்ன ஊடல் வழியா எப்படி திரும்பவும் அழகா ஒன்னு சேர்றதுன்ற கலைய கத்துக்கிறதுல தான் இருக்கோ. என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.